அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டு வரக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைகளானது என்ன? அந்த அதிமுகவில் மீண்டும் நடக்கக்கூடிய தர்ம யுத்தமானது எப்படி இருக்க போகுது? இந்த சர்ச்சைகளானது தாவேகாவிற்கு ஆதரவு வழங்கக்கூடிய வகையில் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓபிஎஸ்ஸினுடைய நிலைக்கு இப்போது இபிஎஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ இவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சின்ன தவறு, அதன் மூலமாக அவர் மிகப்பெரிய சறுக்களை எட்டியிருக்காருன்னே சொல்லலாம். வெளிவரக்கூடிய அடுக்கடுக்கான உண்மைகளை பற்றி இப்போ இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருக்கக்கூடியவர் அதிமுக தலைவர் தாங்க எடப்பாடி அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்காரு. ஒரு சில இடங்களில் இவர் டெபாசிட்டை கூட இழந்திருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஸோ எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தும் போய் டெபாசிட்டும் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களே மிக அதிருப்தியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது எஸ்பி வேலுமணியுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியானது சேர்ந்திருக்கு. அவங்க கூட ஒரு 30 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இப்போ அதிமுகவே இருபளவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கு. சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி இந்த அணியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தற்காலிகமாக சபாநாயகராக இருக்கக்கூடிய கருப்பையாவை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை நியமிக்கணும் அப்படின்னும், கொறடாவாக சி விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற குழு துணைத் தலைவராக சிவி சண்முகம் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது குறித்து செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அப்போது சிவி சண்முகம் அவர்கள் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாகுமான்னு தெரிவித்திருக்காரு. அப்போது இந்த சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியில் இருப்பதாகவும் கூறப்படுது. மொத்தம் 47 பேர் அப்படின்றப்போ அதில் 30 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியோட தான் இருக்கிறாங்க. மீதமாக இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அணியில் இருக்காங்க. 17 பேர் மட்டும்தான் அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகராக இருக்கக்கூடியவர் எந்த அணியை அங்கீகரிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க. சட்டமன்ற நடைமுறையின்படி பார்க்கும்பொழுது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அணியை மட்டுமே அங்கீகரிக்கணும், ஆதரிக்கணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அப்போ அதிமுக தற்போது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி அல்ல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். 59 உறுப்பினர்களை கொண்ட திமுக தான் அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்படும். அதனால் அதிமுக 2வது பெரிய எதிர்க்கட்சியாக மட்டுமே செயல்பட முடியும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் போன்ற அதிகாரப்பூர்வ பதவிக்கு அந்த கட்சிக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில் வேலுமணி அணியுடைய கடிதத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி அங்கீகரிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதிமுகவில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்தலில் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும், இதுவே கட்சிக்குழு அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி வளர்ச்சி பெறலை, பிரிந்து சென்ற தலைவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய தலைமை கண்டிப்பாக வேணும், அந்த வகையில் எஸ்பி வேலுமணி ஏற்றவர் அப்படின்ற ஒரு கருத்துக்களை பரவிட்டு இருக்கு. அதே போல் எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எடப்பாடி அவர்கள் அவர் கட்சிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைத்திருக்காரு அப்படின்னு அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. பல தேர்தல்களில் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. கட்சியில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு கடினமான முயற்சிகள் எல்லாத்தையும் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா ஒரு சில கடினமான முடிவுகள் அவசியம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அணியினர் தமிழக வெற்றி கழகத்தோட இணக்கபூர்வமான அணுகுமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துவதாகவும், எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு குறித்து பேசும் பொழுது அதிமுக அப்படின்ற அடையாளத்தோடு வரக்கூடிய ஆதரவை அவங்க ஏற்க விரும்பலை, அதனால் தனிநபர் அடிப்படையில் வரக்கூடிய ஆதரவுகளை ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் விரைவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தேவையான பெரும்பான்மை ஏற்கனவே இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதிமுக அணிகளுடைய ஆதரவு அவசியமில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறுதியாக அதிமுக தொண்டர்களிடையே மன வருத்தமும் இப்போ நிலவிட்டிருக்குன்னே சொல்லலாம். எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா ஏற்பட்ட பிளவு போல மீண்டும் இப்போ கட்சி ஒன்றுபடும் அப்படின்னு நம்பணும். ஆனால் தற்போது கட்சி மேலும் பிளவுபட்டு இன்னொரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்பவே வேதனை தெரிவித்திருக்காங்க. அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் மீண்டும் இப்போ தர்ம யுத்தமானது வெடித்திருக்குங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரைக்கும், அதாவது சட்டமன்ற தேர்தலில் தேர்ச்சி பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் எல்லாரையும் அவர் சந்தித்திருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் இருக்காரு. இந்த நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இரு பிளவுகள் காரணமாக ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் விஜயபாஸ்கர், வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களில் யாரையாவது சந்திக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் யாரை போய் சந்திக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. அப்படி யாரை மீட் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக அரசியலில் பல சதாப்தங்களில் இருந்து வந்த இருமுனை போட்டி தற்போது மிகப்பெரிய புதிய பரிமாணத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாங்க.
2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து மாநிலத்தினுடைய அரசியல் வரைபடத்தையே முற்றிலுமாக மாற்றிருக்குன்னு சொல்லலாங்க. குறிப்பாக பல ஆண்டுகளாக திமுகவோடு பயணித்து வந்த காங்கிரஸ் கட்சி தற்போது தாவேக்கோடு கரம் கோத்திருக்கு. தேசிய அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை இது பார்க்கப்படுது. இந்த மாற்றமானது பார்த்திங்கன்னா வரக்கூடிய 2029ஆம் ஆண்டினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் மெகா கூட்டணியாக உருவெடுக்க போவதை இப்போ அரசியல் நகர்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. தாவேகா, காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரிகள் இணைந்த ஒரு வலுவான முற்போக்கு கூட்டணி 2029 40க்கு 40 என்ற இலக்கை நோக்கி பயணிக்க தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தற்போதைய சூழ்நிலையில் தனது பழைய கூட்டணி கட்சிகளை இழந்து வருவது அக்கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுதுங்க. சொல்லப்போனால் இது ரொம்ப நாளாக உறவில் இருந்த கட்சிகளோட ஒரு மிகப்பெரிய பிளவை இப்போ ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த விரிசலால் திமுக கூட்டணியில் பாஜக, தேதிமுக மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் இடம்பெறக்கூடும் அப்படின்ற ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக இருக்குது. சித்தாந்த ரீதியாக முரண்பட்டிருந்த கட்சிகள் இப்போ ஒன்றிணைந்திருக்காங்க. தேர்தல் களத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு. ஸோ முதல்வர் விஜயனுடைய வளர்ச்சியை தடுக்க மற்ற கட்சிகள் நிறைய யூகங்களை வகுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா மற்றும் திமுக இந்த 2 கட்சிகளுமே இருபெரு அணிகளாக மாறியிருக்காங்க. இவங்களுக்கு இடையில் அதிமுக நற்றாட்டில் விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பலர்கிட்ட இருக்குது. இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒருபுறம் தாவேகாவை நோக்கியும் மறுபுறம் திமுக அணியை நோக்கியும் நகர்வது அதிமுகவுக்கு வாக்கு வங்கியில் பெரும் சரிவை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ ஒரு வலுவான கூட்டணியை தேடி அதிமுக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. 2029ஆம் வருடத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 தொகுதிகளையும் தாவேகா இந்த கூட்டணி மட்டுமே அதை எல்லாத்தையுமே தட்டி போக போகுதுங்க. ஸோ ஆதரவாளர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே தமிழக இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே முதல்வர் விஜய் பெற்றிருக்கக்கூடிய அபரிவிதமான செல்வாக்கு தான் காரணமாக இருக்குது. ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸோடு இணைந்திருப்பதால் மாநில அளவில் மட்டும் இல்லைங்க, தேசிய அளவிலும் விஜயனுடைய குரல் ஓங்கி ஒலிக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். இது வெறும் மாநில கட்சியாக மட்டும் இல்லாமல் டெல்லி அரசியலிலும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தாவேகா மாறப்போகிறத உணர்த்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாக போகுது. முடிவாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் ஒரு நீண்ட கால மாற்றத்துக்கு தயாராகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். திராவிட கட்சிகளுடைய பிடியில் இருந்து வந்த தமிழகம் மெல்ல மெல்ல விலகி ஒரு புதிய தலைமைத்துவத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. 2029 அமைய இருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான கூட்டணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கண்டிப்பாக பதிவு செய்யும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுறாங்க. முதல்வர் விஜயனுடைய ராஜ்யம் மாநில எல்லைகளை தாண்டி தேசிய அரசியலிலும் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்க போகும் சக்தியாக தாவேகா உருவெடுத்துள்ளது அப்படின்றது தான் தற்போது யதார்த்தங்க. இந்த கருத்தை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.